சொல்லவே வருத்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 உங்கள் எல்லாத்துக்குமே கடவுள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கும் நீங்கள் கண்டிப்பாக வேண்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். டிடிஎஃப் நம்ம வ்ளாகில் இன்றைக்கி நான் 2 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரவர்சி, ஸ்னேக் கான்ட்ரவர்சிஸை பற்றியும், ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் தராங்க ஸோ யூடியூப்பை விட்டு போகிறத பற்றியும், அண்ட் வந்து இந்த நியூ இயருக்கு எடுத்திருக்கக்கூடிய ரெசல்யூஷன்ஸை பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யாரும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைட் போயிட்டுருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலையும் போய் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அழகழகான விஷயங்களை பார்த்து உங்களுக்கும் வந்து பார்த்துட்டுனா அந்த வ்ளாகை வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ரைடில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக மகாராஷ்டிராலேருந்து குஜராத்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து பெட்டு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. முன்னாடி வந்து வளர்த்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் ஃபுல்லாமே நம்ம பைக்கில் எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது பெட்டை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்புறம் இப்போ வந்து ஃபுல்லாக காரில் தான் ரைட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்ம பெட் அனிமலை நம்ம கூடயே எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு போனால அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு வாங்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் அப்படியே வ்ளாகில் பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேச தொடங்குனது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வளர்க்கலாமாடா அந்த ரைட்ல. நாய் வளர்க்கலாம் எனக்குமே தோணுச்சுடா. நாய் வளர்க்கலாம் எல்லாரும் பார்த்து தாண்டா ஆகணும். நாய் வளர்க்கலாமாடா முன்னாடி எல்லாம் நான் யோசிப்பேங்க. பாம்பு வாங்கலாம், அணில் வாங்கலாம், குதிரை வாங்கலாம் அப்படி இப்படின்னு பேசி சரி பாம்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ வந்து லீகலாக வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது எஸ், லீகலாக வாங்க முடிஞ்சுது. ஸோ எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி டிசம்பர் 8ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸோ வந்து ஒரு லைவ் பண்ணியிருப்பேன். டிடிஎஃப் இந்த மாதிரி நான் பாம்பு வாங்க போகிறேங்க, ஸோ லீகல் அட்வைஸஸை நீங்கள் கொடுங்க, நம்ம லீகலாக வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இல்லீகலாக நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். நான் எங்கே தயவு செஞ்சு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நானே வந்து பண்ணால் ஒரு லைவ் மேக் பண்ணி போகணும். ஸோ அந்த மாதிரி லைவ் மேக் பண்ணி நிறைய லீகல் அட்வைஸஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியா ரைடை தற்காலிகமாக நிப்பாட்டி ஸோ தமிழ்நாட்டுக்கு சின்ன சின்ன வேலைக்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட் வாங்கறதுக்காகவும் வந்திருந்தேன். ஸோ அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் எனக்கு கிடச்சிது. ஸோ ஈவன் தோ எனக்கு குஜராத்லேயும் கிடைக்கும், மகாராஷ்டிராலையும் கிடைக்கும், கர்நாடகாலையும் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் கிடைச்சாலுமே பட் அதை எடுத்துகிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துகிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போனால் கூட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பட் வேறு ஸ்டேட்டில் வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தால் நம்மளை பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காக தமிழ்நாட்டிலே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நல்ல தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெட் ஷாப்பில், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெட் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்னேக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்கணும். லீகல் ஸ்னேக் தான். நிறைய பேர் வந்து பண்ண விஷயம் தன்மை உடையது அப்படின்லாம் நிறைய பொய்யான விஷயங்களை வந்து பார்த்துட்டுனா பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா பால் பைத்தான். அது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே லீகலான அது பெட், வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பெட் அனிமல் தான் அது பால் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் விஷத்தன்மை கிடையாது, மேக்ஸ் டு மேக்ஸ் கடிக்கவே கடிக்காது. ஸோ நாங்களுமே அதை எப்படியெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படி தான் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். நம்ம பாம்பு வாங்க போகிறதையே வந்து பண்ண ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருந்தேன். டிடிஎஃப் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வ்ளாகில் எந்த ஒரு அனிமலும் துன்புறுத்தப்படலை. இந்த வ்ளாகுன்னு இல்லைங்க, எந்த வ்ளாக்லையுமே துன்புறுத்தப்படாது. அண்ட் என் பர்சனல் லைஃப்லையுமே துன்புறுத்தப்படாது. ஏன்னா நானே ஒரு அனிமல் பெரிய லவருங்க. ஸோ இந்த அனிமல் தான் அந்த அனிமல் தான் இல்லைங்க, எனக்கு எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து பண்ண நம்ம ஃபுல்லாக தோட்டத்தில் வளர்ந்தவங்க, ஃபுல்லாமே விவசாய குடும்பம். ஸோ அப்படி இருக்கும்போது மாடு, குதிரை, ஆடு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து வந்திருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ மிருகத்து மேலே இருக்கக்கூடிய அன்பு ரொம்ப 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 ஜாஸ்தி. என் வ்ளாக்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்ம டிடிஎஃப் எல்லாத்துக்குமே தெரியும். மிருகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடு தான் வந்து பண்ண இன்றைக்கி வந்து ஸ்னேக்கே வந்து பண்ண நம்ம பெட்டை எடுத்து வளர்க்க போகிறோம். அண்ட் வந்து பண்ண கம்ப்ளீட்டாக லீகலாக தான் வந்து பண்ண வாங்கியிருக்கோம். ஏன்னா இதை யாராவது நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட அஜிமப்ளுக்கு கை உடைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வ்ளாக். சரி, இதை வந்து லீகல் டீம் கிட்ட கேட்டுட்டு அப்புறம் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லீகல் டீம் கிட்டையும் அண்ட் வந்து ஹை அஃபீஷியல் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்குறதாகட்டும் அந்த மாதிரி கேட்டு சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். அதில் ப்ராப்பராக டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தேன். அந்த பெட் ஷாப்போட ஓனருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்மளோட வ்ளாக் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ லீகலாக வாங்கியிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் 2வது வீடியோவும் மேக் பண்ணியிருந்தோம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க, அதாவதுங்க ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா வைங்களேன், நம்ம என்ன பண்ணாலுமே தப்பாக தான் தெரியும். ஆனால் ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிச்சிருச்சுன்னா வைங்களேன், நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கு அது தப்பாகவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பண்ண நம்மளோட வீடியோ பார்க்காமலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் க்ரியேட் பண்ணல. இவங்க ரெகுலராக வந்து பண்ண நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. பட் ஈவன் தான் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது இது. ஸோ இந்த 2 வீடியோலையும் வந்து பண்ண எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு
நான் நார்மலாக காரில் உட்காந்து நான் வந்து நம்மளோட பெட்டை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்து பண்ணால் காரில் தான் உட்காந்துருப்பேன், பொது வெளியிலலாம் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன். ஸோ காரில் உட்காந்துருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட நார்மலாக கேட்டார், இதே பாசா பாம்பு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் விளையாட்டாக பிளாகே போஸ்ட் பண்ண போடுறோம், ஊருக்கே தெரியாதா. ஸோ விளையாட்டாக இந்த வடிவேல் சார் வந்து பார்த்தா முதுமலையில் ஒரு புலி காமெடி ஒன்று போடுவார். ஸோ போன வாரம் முதுமலைக்கு போனேன், திடீர்னு பார்த்தா என் முன்னாடி ஒரு புலி வந்து நின்றுச்சு. புலி என்னை பார்க்க, நான் அதை பார்க்க, திடீர்னு என்ன நினச்சின்னு தெரில, அது வந்து என் மடியில் ஏறி உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட வச்சிருந்த புளியோதரை அதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா நான் விளையாட்டாக நம்ம பசங்களுக்குள்ளே நம்ம பேசிப்போம் இல்லைங்க. ஸோ அஃபிஷியலாக கிட்டத்தட்ட கடவுள் அன்பாலையும் நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம யூடியூப் சேனலில் எல்லாமே அஃபிஷியலாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒருத்தங்களோட சும்மா வீடியோ எடுத்திருப்பாங்க போல். ஸோ நான் நார்மலாக பேசின விஷயத்த அவங்களுமே அதை நார்மலாக தான் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து பண்ண சீரியஸ் பிஜிஎம்லாம் போட்டு ஒரு பொய்யை உண்மை மாதிரி காட்டி, பத்திரிகையாளர்கள் அப்படின்னா யாருங்க? ஹூ இஸ் ரிப்போர்ட்டர்? உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்கிறவங்க தான் பத்திரிகையாளர்கள். ஆனால் எனக்கு நடந்த இந்த விஷயத்தில் அநீதி நடந்திருக்கு, பத்திரிகை தர்மம் மீறப்பட்டிருக்கு. எனக்கு உண்மையாகவே வருத்தம். ஸோ பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் தெரியாமல் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போட்டுக்கலாம். பட் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், கடவுள் அன்பாலையும் நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் ஸோ என்னை நம்பி 50 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கூட நான் தெரியாமல் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவ்வளோ வாட்டி செக் பண்ணி சொல்லுவேன். பட் அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான மக்கள் நீங்கள் சொல்கிறத வேதவாக்காக நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செக்கே பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்து பண்ண ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தெரில. பட் உலகத்தில் வந்து யாரும் தப்பு பண்ணாத மனிதர்கள் கிடையாது. நீங்கள் தெரியாமல் அந்த தவறை செஞ்சுட்டீங்க. ஸோ என்னென்னமோ நியூஸை வந்து நான் பார்த்தேன், உண்மையாக ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ வளரக்கூடிய பையனை நீங்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்து அழிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், கர்மா இஸ் பூமராங். ஸோ கடவுள் வந்து என்னை கைவிட மாட்டாங்க. இனிமேல் என்ன வீடியோ நீங்கள் போட்டாலுமே நல்ல தீர ஆராய்ந்து போடுங்க. வடிவேல் சாரோட காமெடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை உண்மையாகவே நான் ஏதோ மகாராஷ்டிராலேருந்து ஒரு மலைப்பாம்பை தூக்கிட்டு வந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தா மீன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு கிராஸ் செக் கூடவா உங்களுக்கு பண்ணணும்னு தோணலை? இல்லை என்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ ஒரு நார்மலான ஒரு இளைஞனை இவ்வளோ பெரிய மீடியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தெரியாமல் மேபி பண்ணியிருந்துருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை யாருக்கும் பாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கேஸ் போட்டால் கூட நிறைய பேரோட வாழ்க்கையே அழிஞ்சிரும். வாழ்க்கையில் நான் ரொம்ப பெருசாக சாதிக்கணும், எல்லா துறையிலையும் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் இப்படி தரக்கூடிய மிஸ்இன்ஃபர்மேஷனால் என் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. ஸோ இத்தனைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வாங்கின வீடியோவை அப்போவே நான் போஸ்ட் பண்ணாமல் நேர்மையான அதிகாரிகள்கிட்டையும் ஸோ வந்து கேட்டு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு அவங்கெல்லாம் எனக்கு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து வீடியோவே நான் ரிவீல் பண்ணேன். எப்பவுமே இன்னைக்கு எடுக்கக்கூடிய வீடியோவை நாளைக்கு காலையில் 11 மணிக்கு எப்பவுமே நான் போட்டுருவேன். பட் அந்த வீடியோ மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 10-15 நாள் கழிச்சு தான் நான் போஸ்ட் பண்ணேன். பட் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் ஒரு ஃபேக் நியூஸஸும் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையாக வருத்தத்தை தருது. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் காட்டுங்க. ஸோ டிடிஏ வாசன் என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க. லீகலாக வாங்கினதை இல்லீகலாக வாங்கின மாதிரி காமிச்சதும் நான் பெட் ஷாப்பில் வாங்கி நம்ம அஃபிஷியல் சேனல்லே போட்டிருக்கேன். பட் ஒரு காமெடியாக பேசின ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க சேனலில் போட்டதை சீரியஸ் பிஜி போட்டு அதை தப்பாக காட்டினதும் மிகப்பெரிய தவறு. ஸோ அது தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய விஷயம்தான். பட் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணால் நான் நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒரு நார்மலான பையன், மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத பையனுக்கு இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தம்பியோட உயிரிழப்புக்கு யார் காரணமாவாங்க? ஸோ அதனால் இனிமேல் எந்த ஒரு நியூஸ் போட்டாலுமே அதை தீர ஆராய்ந்து நீங்கள் வந்து போடுங்க. அதே மாதிரி எல்லாமே நான் லீகலாக வச்சுருந்தாலுமே மறுபடியும் நீங்கள் வந்து நியூஸ் போட்டு ஏன் மற்ற துறைகளுக்கு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் தரீங்க? நம்ம இந்தியா லாலியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிரபராதி. ஸோ எனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுக்கும் ஒரு பிரச்சனை எதையாவது ஒன்று சொல்லி பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் லீகலாக வாங்கியிருக்கேன். ஸோ லீகலாக வாங்கின எனக்கே பிரச்சனைன்னா அப்போ இனிமேல் யாராவது லீகலாக வாங்கணும்னு நினைப்பாங்களா? அவங்க ஏதாவது ஒரு குறிக்கோடியை தேர்ந்தெடுத்துட மாட்டாங்களா? அதனால எனக்கு நீதி வழங்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எல்லா துறையையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம 2வது விஷயத்தை பற்றி பேசுவோம். சொல்லவே வருத்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. ஏன்னா 1000 பிரச்சனைகள் தராங்கங்க, முடியலைங்க, என்ன பண்ணாலுமே தப்புங்கிறாங்கங்க. கரெக்டாக லீகலாக பண்ணால் கூட அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, அது பால் பைத்தான், பட் அது
அது வந்து இந்தியன் ஸ்னேக் அப்படிங்கிறாங்க. பட் அது ஆக்சுவலி இம்போர்ட்டட் ஸ்னேக். அது வந்து லீகலான ஒரு பெட். பட் அது லீகலே கிடையாது, இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெட். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அது லீகல் தான். எல்லா இடத்துலையுமே எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது வந்து விஷத்தன்மை வாய்ந்தது கிடையாது. அது மேக்ஸ் டு மேக்ஸ் கடிக்கவும் செய்யாது. ஸோ இவ்வளோ நம்ம பார்த்து லாயர்ஸ்க்கு ஒவ்வொரு வீடியோவும் என்னால் லாயருக்கு அனுப்பி காஸ்ட் செக் பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது. நம்மளை நம்பி நிறைய மூவி டீம் வந்து பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கும்போது நம்ம எப்படா ஹீரோவாகும். ஸோ எல்லாருக்குமே தூங்கும்போது கனவுல வந்து பார்த்தா நம்ம தான் ஹீரோவாக வரும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு நார்மலான ஒரு ஆசை தான். எனக்குமே ஹீரோவாக நடிக்கணும். ஒரு சாதாரண பையன்லேருந்து வந்து இப்போ ஹீரோவாக வரைக்கும் நடிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப பெரிய விஷயம். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பாராட்டல. எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்லலை. பட் ஈவன் தான் நான் எல்லா விளாக்ஸ்லையுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லா விளாக்ஸையுமே செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸையுமே ஷேர் பண்ணி விடுங்க. என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை தர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் தரீங்க அப்படின்னு சொல்லி தெரில. பட் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக்க நன்றி. நான் பறக்கும்போது தடுக்க நினச்சிங்கன்னா நான் இறங்கி ஓடுவேன் தரையில். நான் ஓடும்போது தடுக்க நினச்சிங்கன்னா நடந்து கடப்பேன் மலையை. ஸோ நான் நடக்கும்போதும் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் நகர்ந்தாவது போவேன். ஸோ என்னோடய விடாமுயற்சிகளை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட போகிறது கிடையாது. நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா யாருக்கும் தொந்தரவு தராமல் லீகலாக நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் தருவேன். இந்த 2025க்கான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி நான் அதை நடத்துவேன். ஸோ மற்ற நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ், இந்த நியூ இயர் வந்தோடனே நான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை வந்து 10 நாள் கூட போகாமல் ட்ராப் பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ணிட மாட்டேன். ஸோ இந்த வருஷத்துக்கு 2025க்கான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்னென்னா பஞ்சுவாலிட்டி. ஸோ தினமும் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்மளோட ட்வின் த்ராட்லஸ் சேனலில் வீடியோ வந்துடும். ஒரு நாள் vlog வரும், ஒரு நாள் ஷார்ட்ஸ் வரும். ட்ரெஸ்ஸிங்லாம் பயங்கர அல்டிமேட்டாக கெத்தாக மாஸாக சீனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பஞ்சுவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாக 2024லே மாறிட்டேன். பட் இருந்தாலுமே 2025 ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 மரக்கன்றுகள் நடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 10,000 பேரோட பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி வந்து பண்ணால் அங்கங்கே நான் மரக்கன்றுகள் நட்டுட்ருக்கேன். அது ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்ம டிடிஎஃப்க்கு தெரியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபுட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை வந்து நான் யூடியூப்லேயும் நான் உங்களுக்கு போடுறேன். கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்ட்டு இருக்கேன். என்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து ஃபுல்லாக ட்ராவலிங், மோட்டோ, இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ட்ராவலிங் இதில் தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் வந்து இப்போ வீடு வாங்கணும் அந்த மாதிரிலாம் நான் நினச்சதே கிடையாது. ட்ராவலுக்காக பைக் வாங்கணும், ட்ராவலுக்காக கார் வாங்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பட் ஈவன் தோ கொஞ்சம் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் செலவை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு நிறைய கோவங்கள் வரும். கோவத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ ஃபேக் நியூஸ் வந்திருந்தா நீங்கள் என்னங்க பண்ணியிருப்பீங்க? ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்ன? யோசிச்சிட்டிங்களா? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டிங்களா? அந்த விஷயத்தை 10 வருஷத்துக்கு பேன் பண்ணால் உங்கள் மனசு எவ்வளோ வருத்தப்படும்? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பைக்கிங். ஸோ அந்த பைக்கிங்கை கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமான விஷயம் வந்து தந்திருக்காங்க. உண்மையாகவே என்னோடய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. என்னோடய பேஷன், என்னோடய ப்ரொஃபஷன் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லீகலாக இந்தியா சார்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேசர் ஆகிருக்கேன். அதுக்கு முழு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தான். எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை தராங்க அப்படின்னு சொல்லி தெரில. பட் தர்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் பிரச்சனை தராமல் இருந்தால் கூட நீங்கள் நினைக்கிறது அது நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் நீங்கள் பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி நல்ல மனிதர்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது, தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ டிடிஎஃப் என்ன ஆனாலுமே நம்மளோட ட்வின் த்ராட்லஸ் யூடியூப் சேனலில் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக vlog வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனல் செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி பாருங்கள், ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் உங்களோட வீட்டு புள்ள. இந்த 2025 நம்ம முதல்ல படத்தை நடித்து முடித்த படம் IPL படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் பீனல் லா அப்படிங்கிற படம். ஸோ எல்லாரும் படத்தை தேட்டரில் போய் பார்த்து ஒரு வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு சராசரியான ஒரு கிராமத்து பையன்லேருந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகி இன்ஃப்ளூயன்சர்லேருந்து படம் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணி நீங்களும் வந்து படத்தில் ஹீரோவாக நடிப்பீங்க. அப்போ நான் உங்கள் எல்லாத்தையுமே கை கொடுத்து தூக்கி விடுவேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். படம் வரும்போது சரி, இப்பொழுதும் ப்ரொமோட் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருமே நம்மளோட யூடியூப் வீடியோஸும் நம்மளோட படத்தையும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். நான் யூடியூப் சேனலை என்றைக்குமே குயிட் பண்ண மாட்டேன். வேர்ல்ட்லேயே டாப் 1 யூடியூபராக வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேருந்து வந்த பையன் தான் முதல் இடம் யூடியூப்பில் அப்படின்னா நம்மளாம் பெருமை பண்ணணும் இல்லைங்க. ஸோ அந்த பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் வாங்கி தருவேன். பட் எனக்கு பிரச்சனைகள் மட்டும்
போட்டு தராமல் நீங்கள் விட்டிங்கனாலே போதும். ஓகே, இந்த வீடியோ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். போயிட்டு இவ்வளோ வேகமாக போன சேஃபாக போங்க. நம்ம ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப் லவிகோ மிஸ்லாட்ஸ் பார்த்து பதமாக சேஃபாக இருங்க. இந்த வருடம் 2025 முடிகிறதுக்குள்ளே 1,00,000 மரக்கன்றுகளும் 10,000க்கு மேற்பட்டவங்களோட பசியை நம்ம போக்குவோம். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் 1,00,000 மரக்கன்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செலவாகும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேர் அண்ட் ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால எங்கேயோ ஒரு அழகான மரம் எல்லாருக்கும் ஆக்சிஜன் தரக்காக வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் நிறைய பேரோட பசியை போக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காதீங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச்.